ஹாய் பசங்களா, 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு சிஎம் டேலண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் 11th தான் இருந்தது. உங்களுக்கு 10th அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விண்ணப்பிக்கும் தேதி மற்றும் முழு விவரங்கள் எந்த வகுப்புல இருந்து கேட்பாங்க, எந்த சிலபஸ் அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா வீடியோ இருக்கும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th மேக்ஸுக்கு ஹேஃபலிக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும்னு போட்டுட்டேன். 10th அப்கமிங் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சரியா? ஓகே, தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு இதில் வெற்றி பெற்றால் எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வரும். அதுல டோட்டல் பாத்தீங்கன்னா 10,000 rupees வரும் உங்களுக்கு. ஸோ எனி டவுட்ஸ் இருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிடுவோம். அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா இதோட ஃபுல் டீடைல்ஸ், எப்ப நம்ம அப்ளை பண்ணணும், எந்த டேட் லாஸ்ட் டேட், எப்ப எக்ஸாம் அப்படின்றத ஃபுல்லா நம்ம செக் பண்ணிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் தேதி நான் சொன்ன மாதிரி எப்போது, அப்புறம் விண்ணப்பிக்கும் மற்றும் தேர்வு தேதி எப்போது அப்படின்றத ஃபுல்லா பாத்துருவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, அதாவது எந்த வகுப்பு அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எதுல இருந்தெல்லாம் கேட்பாங்க, அப்புறம் எந்த பாடத்துல இருந்தெல்லாம் வரும் அப்படின்றத பாத்துருவோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இது பாத்துட்டீங்க அப்படின்னா முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு சென்னையில் அபிஷியலா தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான். அது அரசு பள்ளிகளில் 24-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, தேர்வு நடைபெறுகிறது. ஓகேவா? இந்த தேர்விற்கு மாணவர்கள் www.dge.in என்ற இணையதளத்தில் வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து நீங்க டிசம்பர் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்ய விண்ணப்பிக்க கட்டணம், அதாவது 9ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டீச்சர்ஸுக்கு தெரியும் 9ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு 50 ரூபாய் செலுத்தி அவர்கள் படிக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. 9ஆம் தேதி வரைக்கும் சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கு, விண்ணப்பிக்கும் தேதி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல எந்தெந்த சிலபஸ்ல இருந்து கேக்குறாங்க, எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 9th 10th வகுப்பு, அதாவது ஸ்டாண்டர்ட் 9th 10th இருக்கிற மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அதாவது மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இந்த 3 சப்ஜெக்ட் 2 ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் இந்த சிஎம் டேலண்ட் எக்ஸாம் வந்து கேட்பாங்க 10th. அதுதான் சொல்றாங்க. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் இருந்து அடிப்படையில் கொள்கை வகை தேர்வு நடத்தப்பட இருக்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு வெற்றி பெறுவர்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய், அப்புறம் ஓவராலா 10,000 rupees வழங்கப்படும்ன்ற மாதிரி அரசு அறிவித்திருக்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஸ்கீம். ஸோ நல்லா கொஞ்சம் 10th ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை. ஸோ டெஃபினட்டா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ நீங்க 10th சிஎம் டேலண்ட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 11th பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 11th ஒரு சிஎம் டேலண்ட் எக்ஸாம் இருக்குது. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அப்புறம் தமிழ் டேலண்ட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எழுதும் போது அடுத்தடுத்து நீங்க 11th 12th முடிச்ச உடனே டிஎன்பிசி அந்த மாதிரி குரூப் 4 நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எதுவுமே விடாதீங்க. எல்லாருமே நல்லபடியா அப்ளை பண்றவங்க நல்லபடியா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதுக்கான டீடைல்ஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ டீடைல்ஸ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா நம்ம டீடைல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.